மைவித்திரியர்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டைரக்டர்ஸோட பெயில் வந்து ஹியரிங் வந்துச்சு. இன்னைக்கு காலையிலேயே நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து டைரக்டர்ஸ்களுக்கு இன்னைக்கு பெயில் வந்து மறுபடியும் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நம்ம டைரக்டர்ஸோட பெயிலில் வந்து அடுத்த ஹியரிங் டேட் வச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் நாம் நம்பிக்கையோட காத்திருப்போம். சென்னையில் வந்து தொடர் மழை இருக்கிறதுனால காத்திருக்கிறத தவிர நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக காத்திருந்து தான் ஆகணும். புதன்கிழமை வரைக்கும் அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக பெயில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஏன்னா பெயில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நிறுவனம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கியே போக முடியும். அதனால் இந்த பெயிலுங்கிறது ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் அதிக மழைன்னு நான் நியூஸில் பார்த்துட்ருக்குறேன். எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்க. இந்த மாதிரியான சூழல்களில் தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியாக இருக்கணும். அதனால் எல்லாருமே ரொம்ப உதவியாக இருந்துங்க, பாதுகாப்பாக இருங்க. இந்த மாதிரி இயற்கை பேரிடர் காலங்களில் தான் நம்ம உறவுகள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். மனித நேயத்தோடு நடந்துக்கணும், மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ் மக்கள் ரத்தத்திலே ஊறினது. எல்லாரும் ஒத்துமையாக மகிழ்ச்சியாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இந்த மாதிரி இயற்கை பேரிடர் காலத்தில் தான் நம்ம போகோ அறக்கட்டளை மூலமாக எம்டி சார், விஜயராகவன் சார்லாம் தூத்துக்குடியில் உதவி செஞ்சாங்க இல்லையா, அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழலில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம மைவித்திரி நிறுவனம் வந்து நார்மலாக இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நம்மளோட உதவிக்கரத்தை நீட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் வந்து இந்த டைம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அடுத்த வருடம் நம் நிறுவனம் வெற்றிகரமாக செயல்படும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வருடம் வந்து இது போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் நம் நிறுவனம் வந்து மிக சிறப்பான சேவை புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன். கடைசியாக சொல்றதுன்னா, என்னவா இருந்தாலும் நான் ஒரு லட்சியத்துக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன நினைச்சிட்டு போறணும், அந்த இலக்கை அடையும் வரை நான் ஓய மாட்டேன். எத்தனை தடைகள் வந்தாலும் என்னுடைய வேகத்தை வேணா ஸ்லோ பண்ணலாம், காலத்தை வேணா அதிகப்படுத்தலாம். அந்த இலக்கை அடையும் அந்த முயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.